Here we have Sam. He's an inspiring NEET aspirant who's going to get into veterinary or MBBS in a few months, and here's all the questions that you have regarding NEET, MBBS, vet, and BDS. நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி லெவல்ன்றதே கிடையாது. ஓகேவா, இயர் பை இயர் வந்து அவனுங்களுக்கு யாராவது ப்ரெடிக்ட் பண்ணுவேன் டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ சேஞ்சஸ். அப்போ வந்து நீ ஒரு பிளானில் படிப்ப, அவங்க ஒரு பிளானில் இருப்பாங்க. ஸோ தி கட் ஆஃப் டசன்ட் மேட்ச் யுவர் ப்ரிப்பரேஷன். அப்போ வந்து ஸோ இஃப் இட் மேட்சஸ்னால் யுவர் லக்கி, இஃப் இட் டசன்ட் மேட்ச்னால் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆல் 1 இயர் போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்படி தான் எனக்கு வந்து 2 இயர்ஸாக அப்படி தான் ஆச்சு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் இயர் நான் லெத்தாஜிக்கெலாம் படித்தேன். ஐ வாட் சம்திங் அரௌண்ட் 450 அரௌண்ட், பட் தி கட் ஆஃப் ஆர் அரௌண்ட் 530, so I didn't get seat. So I thought, I'll drop another year, I'll get around, so there's 60 to 50 marks difference from my cut off. So I thought I'll make it the next year. So இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணும்போது தி பேப்பர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். எப்படின்னா வந்து கண்டக்ட் பண்ண 10 இயர்ஸில் வந்து இந்த பேப்பர் தான் வந்து இருக்கிறதுலே டிஃபிகல்ட் மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ வந்து டிராஸ்டிக் ரெடியூஸ் ஆச்சு கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும்போது நீ வந்து ஒரு பிளானில் ப்ரிப்பேர் பண்ணி போயிருப்ப. ஆனால் வந்து இவனுங்க ஒரு பிளானில் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, மேட்ச் ஆகணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ வந்து நீட் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்றனா வந்து யார் எடுக்கலாம்னா எக்ஸ்ட்ரீம்லி நான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்றவன் எடுக்கலாம். செகண்ட் வந்து என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது, காசு வந்து எனக்கு வந்து நான் எப்படி வந்து செலவு பண்ண தெரியல, நான் வந்து இப்படி தான் கொட்டி செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவனுக்கு எடுக்கலாம். இன்டர்மீடியட்டாக இருக்கேன், நான் படித்து இது பண்ணுறேன், எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் படித்து போகிறேன், அங்கே போய் தான் நீ டேலண்ட் இருக்கிறது ரியலைஸ் பண்ணி நீ போனேன்னா ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து அதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட காம்படிஷன். வேறு ஏதாவது ஸ்டேட்டில் கூட ட்ரை பண்ணலாம், ஆனால் அது வேஸ்ட் தான். ஸோ இதுதான் அவ்வளோ. இப்போ வந்து நீட்டில் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்கோர் ஒரு 370, 380 அப்படி எடுத்திருக்காங்க. அண்ட் தே ஆர் ட்ரைங் ஃபார் கவுன்சிலிங். அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க இது பொறுத்து தான் இருக்குது. என்னது அவங்களோட வாட் கேஸ்ட் தே பிலாங் டு, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, கம்யூனிட்டி, ஜென்ரலாக அது பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த இயர்ஸ் ஆஃப் பிசி பார்த்தோன்னா வந்து 520, 530 மேலே எடுத்தால் தான் வந்து சீட்டு கிடைக்கும் இந்த வருஷம். ஓபிசிக்கு வந்து சம்திங் அரௌண்ட் 480 to 500. எஸ்சிக்கும் அதே தான். எஸ்டிக்கு ஆக்சுவலாக எஸ்டிக்கு அதிகம். எஸ்சிக்கு வந்து அரௌண்ட் 470 to 480. எஸ்டிக்கும் அதுதான். எஸ்டிக்கு வந்து அரௌண்ட் 400 கிட்ட வருது. அதுக்கு கீழே தான் ஐடியா. இன்னும் ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஆகுது. இது வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான். இன்னும் செகண்ட் ரவுண்ட் இருக்குது, தேர்ட் ரவுண்ட் இருக்குது, அப்புறம் மார்க் ரவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. செப்டம்பர் 2 கிட்ட ஆகிடும். அதுக்கு வந்து பே பண்ணணுமா அந்த கவுன்சிலிங்? எல்லா கவுன்சிலிங் ஹவு மச் பர் கவுன்சிலிங்? ஐ ஹர்ட் என் ஃப்ரெண்ட் வந்து இஸ் பேயிங் அரௌண்ட் 2.5 lakhs ஃபார் கவுன்சிலிங். பே பண்ணி he did not get a seat. அதுக்கப்புறம் வந்து he is still waiting. 2.5 lakhs for counseling. Why would you spend so much? What do you think about studying abroad, taking med abroad? I mean, if you are doing MBBS in abroad, it is not worth it. I mean, இப்படி நீ முடிச்சுட்டு வந்தானே எஃப்எம்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஃபாரின் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை நீ கிராக் பண்ணணும். அது கிராக் பண்ணுற பர்சன்டேஜே வந்து அரௌண்ட் 15% தான் அவுட் ஆஃப் 100. கிராக் பண்ணி வெளியே வர பசங்களோட பர்சன்டேஜ் வந்து 15% தான் அவுட் ஆஃப் 100. வேஸ்ட்டு. அப்புறம் வந்து ஏகப்பட்ட ட்ராபேக்ஸ் இருக்குது. வந்து ஏன்னா இன்னொன்று வந்து டிமெரிட்ஸ்னால், நீ வந்து அங்கேயே நான் வந்து மெடிக்கல் கிளினிக் வைக்க போகிறேன் அப்படின்னா வந்து அங்கே வந்து லாங்குவேஜ் பேரியர் வரும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பேரியர் வரும். நீ அதை கற்றுக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். உனக்கு என்வாயர்மெண்ட் அது ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கும். அதனால் நீ வந்து அங்கே பண்ண முடியாது. அது முடிச்சுட்டு இங்கே வர மாதிரி தான் இருக்கும். 5.5 years முடிச்சுட்டு எஃப்எஃப்எம்ஜி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபைட் டாக்டர் எங்கே இந்தியாவில். அதுக்கப்புறம் தான் நீ பிஜி பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட ட்ராபேக்ஸ் இருக்குது. மெடிக்கல்னால் வந்து அப்ராட் வேஸ்ட். இங்கே பண்ணுறது தான். ஐ மீன், ஸோ வாட் யூ திங்க் அபவுட் வெட்னரி? நீங்கள் ஏன் இப்போ வந்து வெட் சூஸ் பண்ணியிருக்கீங்க? வெட்னரி இஸ் an alternative if you didn't succeed in MBBS. ஓகேவா,
அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. கம்பேர்ட் டு எம்பிபிஎஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து வெட்டனரி நிறையா இருக்குது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் சேர்த்தா வந்து நிறைய காலேஜ் இருக்குது ஃபார் எம்பிபிஎஸ் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் வேறு இன் கேஸ் ஆஃப் வெட்டனரியில் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் இருக்குது, ப்ரைவேட் காலேஜே கிடையாது. அப்போ வந்து 500 பேர் மட்டும்தான் படிப்பாங்க வெட்டனரிக்கு. இப்போ வந்து எம்பிபிஎஸ் பார்த்தோன்னா வந்து ஒரு 5000 பேர் படிக்கிறாங்க. 5000 பேருக்கு ஜாப் கிடையாது அவுட்கம். வெளியே வரவங்களுக்கு ஜாப் கிடையாது ஈஸியாக, 500 பேருக்கு ஈஸியாக. 50 பேர் தான் ஈஸி டப்புன்னு கிடச்சிடும். அதனால் இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுனால நான் இப்போ வந்து வெட்டனரி எடுத்துருக்கேன். பிடிஎஸ் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெட்டனரி எடுத்துருக்கேன். ஏன் வந்து why did you choose North India for vet? அதான் கிடச்சி. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரே கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. அது வந்து கவுன்சிலிங் பார்த்து போகணும். கிடைக்காதவங்களுக்குலாம் எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்களுக்குலாம் கொஞ்சமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு முடிச்சிடுவானுங்க. 500 பேர் அவங்களுக்கு முடிச்சிடும். தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து எதுவுமே கிடையாது. நார்த்தில் தான் ப்ரைவேட் காலேஜ் இருக்குது ஃபார் வெட்டனரி. அதனால தான் அங்கே இருக்குது. ஏன் இந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக? என்ன காலேஜ்? ஹரியானா. அதான் கடைசி இல்லை. வேலம்மாள் பற்றி இவங்க வந்து 2 இயர்ஸாக வேலம்மாளில் தான் படித்தாங்க, வேலம்மாள் தான் கோச்சிங் எடுத்தாங்க. வேலம்மாள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேலம்மாள் கோச்சிங் அப்புறம் ஃபுட் எல்லாமே. ஓகேவா? அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து படிக்கலான்னு போவீங்க, ஆனால் படிக்க முடியாது. கோச்சிங் நல்லா தான் இருக்கும். கோச்சிங் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஆக்சுவலாக நான் அங்கே வேலம்மாளில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 9 lakhs நான் வந்து செலவு பண்ணேன். 9 lakhs வந்து நான் ஏன் செலவு பண்ணிட்டு இருப்பேன் வீட்டில் 2 இயர்ஸ்க்கு. இப்போ 3 point something ஃபஸ்ட்டு ஒரு 3 point something, அது 3 point something, அப்புறம் நிறைய எக்ஸ்பென்சஸ் புக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்போ வாங்குறது 9 lakhs. 9 lakhs செலவு பண்ணாமல் எடுத்துருவேன். ஏன்னா வந்து நான் வந்து ஆக்சுவலாக அதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஃபுல் மோட்டிவ் இருக்கணும். நீங்கள் எதுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அந்த மோட்டிவோடு நீங்கள் ஜாயின் பண்ணால் வேலை ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். நான் வந்து பட் நீங்கள் வேறு பிளான்ஸ் வச்சுருந்து நான் அதை படி ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் வேலை மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க உங்கள் பிளானை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டான். 1 hour பிளான் வச்சுருப்பான், அதை தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவான். இப்போ வந்து ஜென்ரலுக்கு வந்து என்ன மார்க்கு 600, 620, 630 ப்ளஸ் இருக்குமா? அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுன்ற பேட்டர்ன் தான் அவனோட கோச்சிங் இருக்கும். ஆனால் வந்து சப்போஸ் என் கிளாஸில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது. எனக்கு வந்து 500, 550 போகும். அதை பிளான் பண்ணி நான் போவேன். ஆனால் வந்து எனக்கு அந்த பிளானை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே அவனுங்க வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நீயே தான் படிச்சிக்கணும். உனக்கு வந்து அந்த 600 பேட்டர்னில் தான் உனக்கு எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க, டீச் பண்ணுறது இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீட் பேட்டர்னில் கொஸ்டின்ஸே கேட்க மாட்டாங்க. எல்லாமே கேட்குற கொஸ்டின் ஜெய் டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ்லேயே கேட்பான். வர வீக்கெண்ட் எக்ஸாம்ஸில் உனக்கு அதிலே கான்ஃபிடன்ஸ் ஆகிடும். மார்க் எடுக்காமல். ஏன்னா வந்து அவனுக்கு தேவைன்றது வந்து 600 எடுக்கிறவன் தான். 500, 550, 400 எடுக்கிறான், அவனுக்கு தேவைப்படாது, வேஸ்ட் தான். அப்படி பார்த்தோன்னா வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், எக்ஸ்ட்ரீமாக டேலண்டாக இருக்கேன் அப்படின்றான் வந்து நீ இந்த கோச்சிங்லாம் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். மிட்டு அப்படின்ற வந்து வேஸ்ட்டு, ஜாயின் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் போய் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 2வது ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். 3rd வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப முக்கியம். அது இப்போ போச்சுன்னா அவ்வளோதான், கடைசி வரைக்கும் உனக்கு தெரிஞ்சதே போயிடும் உனக்கு. ஏன்னா இந்த 3 yearsன்ற எக்ஸாம்பிள் வந்து நீ தெரியலாலும் கான்ஃபிடன்ஸாக இருந்தனா வந்து டக்குன்னு கிளிக் ஆகி வரும். கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னா அது அந்த 1 வருஷம் நீ படிக்கிறதுல வந்து கான்ஃபிடன்ஸை பயங்கர யூஸ் பண்ண வச்சுருவானுங்க ஃபர்ஸ்ட் அது. அப்புறம் வந்து அதான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமாக டேலண்டாக இருக்கேன், நான் வந்து இப்படி கிடையாது ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்றவனா நீ போய் படிக்கலாம். ஃபுட்டு ஹாஸ்டல் ரூல்ஸ்லாம் எப்படி? அதெல்லாம் ஓகே. ஃபுட் நல்லாயிருக்கும், ஹாஸ்டல் கேவலமாக இருக்கும். ஃபோன் பேசுகிற டைம்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா வந்து தரவே மாட்டாங்க ஃபோன் பேசுகிற டைமுக்கு. வந்து வாரத்தில் வந்து 3 days தருவாங்க ஃபோனு. டியூஸ்டே மாறும் டைமு, கரெக்டாக சொல்ல முடியாது. டியூஸ்டே எனக்கு வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே சண்டே இருக்குது. 15 minutes இருக்கும். சண்டே மட்டும் 1 hour இருக்கும். அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து சும்மா படம் போடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் கூட்டு போக மாட்டாங்க. நார்மலாக படி சாவடிச்சுவானுங்க. எதுவுமே இருக்காது, படிக்க மட்டும்தான் செய்யணும். டிவி இருக்கும். ஆனால் டிவி ஸ்டடி ஹார்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? இந்த டைமுக்கு எழுந்து படிக்கணும். ஆமாம், நீ வந்து எப்படின்னா வந்து டைமிங் சொல்கிறாங்க. டைமிங்ஸ் வந்து நீ வந்து 7:30க்கு அங்கே இருக்கணும். 7:30 நீ சாப்பிட்றியோ இல்லையோ, சாப்பிட்டு வரையோ இல்லையோ 7:30க்கு வந்து கிளாஸ் இருக்கும். 7:30லேருந்து 3:45 வரைக்கும் இருக்கும்.
3:40 வரைக்கும் கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் 6 வரைக்கும் உனக்கு நார்மல் பிரேக் மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் போய் தூங்கிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் 6-7 மந்த்ஸ் சொல்கிறேன். இப்போது 3:45 முடிஞ்சிடும். 6 வரைக்கும் உனக்கு நார்மல் பிரேக் மாதிரி இருக்கும். அந்த பிரேக்கில் வந்து சும்மா ஹாஸ்டல் போய் தூங்கிக்கலாம். திருப்பி 6லேருந்து ராத்திரி 10:30 வரைக்கும் ஸ்டடி ஹார்ஸ் மாதிரி இருக்கும். இது செக்மெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி மாறி வரும். இதே தான் டெய்லி இருக்கும். சேஞ்சே கிடையாது. இப்போ வேலம்மாள், இஸ் இட் worth it or not? But all India rank 1 and 2 and the top rank people are from லைஃபே டெடிகேட் பண்ணி படிக்கிறவனுங்க. இப்போ ஆல் இண்டியா 1 வந்தவனுங்கலாம் வந்து ஆக்சுவலாக அவன் வந்து 11th 12th அங்கே படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் 1 இயர் ட்ராப் பண்ணி படிச்சிருப்பான். ஃப்ரெஷர்ஸ் யாருமே வந்துருக்க மாட்டாங்க. 11th வந்து 11th ஆக்சுவலாக எங்கள் ட்ராப்பர்ஸ்க்கு வந்து 3 பாயிண்ட் சம்திங்கு. இது டேரெக்டாக 11th படிக்கணும்னா வந்து 5 lakhs ஆகுங்க. 5 lakhs என் கூட படித்தவனே வந்து 11th 5 lakhs, 12th 5 lakhs, அதுக்கப்புறம் ஒரு 3.5, அதுக்கப்புறம் ஒரு 3.5 கூட படித்தான். அவனுக்கு சீட் கிடைக்கல. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. அதான் டேலண்டாக இருக்கேன், நான் படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவன் போனான். இல்லை நான் அங்கே போய் படிச்சிருவேன் அப்படின்னு நினச்சா சொன்னேன். அவ்வளோதான். If you have any more queries, comment it down. Thank you. Bye.